ஏய், மனசாட்சியோட தான் நீங்கள் பேசுகிறீங்களாடா? விஜயனை கட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எப்படி பேசுகிறீங்க? விஜயனை கட்சிக்கு வந்ததுக்கப்புறமா என்னடா பேசுகிறீங்க? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்ட்டு உங்களுக்கு புரியல. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். விஜயனை கட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாருங்கள். பாயிண்ட் நம்பர் 1. யாராவது வராங்க வரட்டுமே, அவர் விஜய் வரட்டுமே. ரஜினிகாந்த் ஆகிட்டுங்களா? ரஜினிகாந்த் எனக்கு சம்மந்தம் இல்லை. விஜய் என்னுடைய தம்பி. அவர் யாரோ வந்து கட்சி நான் வந்து கட்சி வரவேற்பேன். அதனால தானே எனக்கு பார்த்தாங்க மக்கள் அவங்களுக்கு தந்தா பாராட்டு, அவருக்கு தான் எனக்கு தந்தா நன்றி. அவ்வளோதான். விஜய் போல ஒரு அசாத்திய திறமை உள்ள ஒரு பாடுவார், ஆடுவார், நடிப்பார். அவரே பதவியில் வர இயக்கிற திறன், இசைக்கிற திறன். சிறு வயதிலிருந்து அதிலே ஊறி போன ஒரு இளைஞர். பாயிண்ட் நம்பர் 2. தம்பியெல்லாம் வந்து கொஞ்சம் கடுமையாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு ஆள் எழுத்து எல்லா சட்டை செய்யல. அப்போ அவர் தான் இன்னும் ஆதரவாக இருக்கும். அதனால அவர் வரணும். வரணும் முயற்சி இதெல்லாம் வந்து ஒரு தானே வரும்போது நாங்கள் படத்துலேருந்து செஞ்சோம். இயக்கமாக இருக்கும்போது அவருக்கு வரணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக என்ன செய்யும் அவரை பாராட்டணும். நான் வந்து யாரையும் அழைக்கிறேன். தம்பி தான் என்ன அழைக்கணும். நான் எதுக்காக காட்டிக்கணும். அவர் தனித்த பேர் வரணும்னு எனக்கு ஒரு கனவு. பாயிண்ட் நம்பர் 3. அவருக்கு இன்னைக்கு மதிப்பு இந்தியாவிலே அதிக சம்பளம் வாங்க நடிகர். தமிழ்நாட்டில் அவர் தான் முதன்மையான உண்மையிலே பார்த்தா அவர் தான் இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார். 150 கோடி அவர் சம்பளம். 30 கோடி வரி போனாலும் 120 கோடி அவர் கையில். அது பொருட்படுத்தாலும் வராது. தமிழர்களுக்கு நிறைய கோடிக்கணக்கான பிரச்சனை. அதில் போராடுறது நிறைய தலைமைகள் கட்சி அவர் எனக்கு யாருக்குமே தெரியும். 3 பாயிண்ட் பார்த்தீங்களே, 3 பாயிண்ட்டும் விஜயனை கட்சிக்கு வரதுக்கு முன்னாடி பேசினவர், விஜயனை கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன பேசினாருன்ட்டு பார்த்துடலாமா? அவன் தம்பி, நான் என்னுடைய புத்தகத்தை விட்டுவிட்டு, நான் அவ்வளவு வருமானத்தை விட்டுவிட்டு வானோ வீட்டு வாசலை வேண்டாம். நம்ம வாட்ச்மேன் கூட நிற்கிறா. ஏன்டா இந்த மாதிரி தலையில சேவை செய்ய வந்தா சேவை. இப்போ சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தளபதி ஃபேன்ஸ், இவங்களுக்கு என்ன ரிப்ளை கொடுக்கலாம்னு. ஆனால் இவங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையான்ட்டு நீங்களே சொல்லுங்கள். விஜயனை கட்சிக்கு வரது முன்னாடி எப்படி பேசினாரு, விஜயனை கட்சிக்கு வந்தது பிறகு என்ன பேசுறாருன்ட்டு எனக்கு ஒரே ஒரு ஆச்சரியம். இவருக்கு என்ன தான் ஆச்சுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் விஜயனை இவரை பற்றி எதனா பேசினாரா? நான் மாநாட்டிலேருந்து இது வரைக்கும் எல்லா ஸ்பீச்சும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் விஜயனை இவரை பற்றி எதுவுமே பேசினதில்லை. ஆனால் இவர் மட்டும் ஏன் விஜயனை பற்றி இப்படி பேசுறது தான் எனக்கு புரியல என்னன்னு. ஆனால் இவருக்கு என்ன ரிப்ளை கொடுக்கலான்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.